அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நியோமேக்ஸ் சொத்துக்களை விற்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நியோமேக்ஸ் சொத்துக்களை விற்பனை செய்ய அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கிடைக்கும் வகையில் செயல்பட்ட அரசுக்கு நீதிபதி பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறார். இதுவரையில் 6727 கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளதாக விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் இருந்து நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. 29 இடங்களில் உள்ள 10,158 காலி இடங்களுக்கான விற்பனை மார்ச் 17ஆம் தேதி தொடங்குகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், முழு விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் ரூபி. நிதி நிறுவனம் நடத்தி மோசடியில் ஈடுபட்ட நியோமேக்ஸ் சொத்துக்களை விற்பனை செய்ய அனுமதி வழங்கி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கிடைக்கும் வகையில் செயல்பட்ட அரசுக்கும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். மதுரை தலைமையிடமாக கொண்டு நிதி நிறுவனங்கள் நடத்தி மோசடியில் ஈடுபட்ட நியோமேக்ஸ் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் அதிக வட்டி தருவதாகவும் முதலீடு முதிர்வு காலத்தில் பல மடங்கு அதிகமாக திருப்பி தரப்படும் என பொதுமக்களிடம் ஆசை வார்த்தை கூறி பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வழக்கை மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரிக்கின்றனர். மோசடியில் ஈடுபட்ட இயக்குநர்கள் கைது செய்யப்பட்டு ஜாமீனிலும் உள்ளனர். ஜாமீனில் வெளிவந்த இவர்கள் நீதிமன்ற உத்தரவுகளை மீறி முதலீட்டாளர்களை மிரட்டுவது உள்ளிட்ட செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என பல்வேறு மனுக்களும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி தொடர்ந்து விசாரணையும் நடத்தி வருகின்றார். கடந்த வாரம் விசாரணையின் போது நீதிபதி பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்கள், முதலில் கட்டிடங்கள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட 2000 கோடி சொத்துக்களை பொது ஏலம் விடுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தார். இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசின் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆஜராகி 10,158 காலி மனைகள் இடங்கள் 29 இடங்களில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலங்களை முதல் கட்டமாக விற்பனை செய்ய உள்ளோம். இந்த நிலங்களை யார் வேண்டுமானாலும் முறைப்படி பதிவு செய்து வாங்கிக் கொள்ளலாம். அதற்கான பதிவு வருகின்ற 9ஆம் தேதி துவங்குகிறது. தொடர்ந்து 3 நாட்கள் ஆன்லைன் மூலம் விற்பனை மூலம், அதாவது இடங்களை விற்பனை செய்பவர்கள், வாங்க விரும்புபவர்கள் தங்கள் விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார். அதிக விலைக்கு நிலங்களை விற்பனை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய தொகையை பெற்றுக் கொடுப்பதுதான் அரசின் நோக்கம் என்றார். இவ்வாறு பதிவு செய்பவர்கள் மார்ச் 17ஆம் தேதி முதல் மே 14ஆம் தேதி வரை தொடர்ந்து விற்பனை பதிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். அப்போது நீதிபதி, நீதிமன்றத்தின் நோக்கமும் இதுதான், நிலங்களை அதிக விலைக்கு யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு விற்பனை செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனைவருக்கும் உரிய தொகையை வழங்க வேண்டும் என்பது நோக்கம் என்றார். நிலங்களை யார் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம், அதில் எந்த உள்நோக்கமும் பிறப்பிக்க கூடாது, இதுவே கருத்து என்பதையும் தெரிவித்தார். மக்களிடத்தில் உரிய முறையில் தெரிவித்து முறையான விற்பனை செய்து கொள்ளலாம் எனவும் கூறிய நீதிபதி இந்த விவகாரத்தில் தமிழக அரசும் மற்றும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து தரப்பினருக்கும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். மேலும் எவ்வாறு ஆன்லைன் பதிவு செய்வது என்பது குறித்தும் பொதுமக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் சிறிய வீடியோக்களையும் வெளியிட வேண்டும் என்றும், இதுபோல் தொடர்ந்து செயல்பட்டு வந்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் உரிய இழப்பீடு திருப்பி கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கூறி நீதிபதி இந்த வழக்கு விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.